வணக்கம் உறவுகளே. பதவி ஏற்றதிலிருந்து ஜோசப் விஜய்க்கு பிரச்சினைக்கு மேல் பிரச்சினை வந்து கொண்டே இருக்கிறது. அதை எதிர்கொண்டு சரியான பதிலடி கொடுக்கும் அளவுக்கு விஜய்க்கு அனுபவம் இல்லை. ஏனென்றால் அவர் இதுவரையும் நடிகராகவே இருந்தவர். அவருக்கு கீழ் இயங்கும் அமைச்சர்களுக்கோ பெரிதாக எந்தவித அனுபவம் இருப்பதாக தெரியவில்லை. ஒரே நேரத்தில் 2 திராவிட கழகங்களையும், செந்தமிழன் சீமானையும், அன்புமணியையும், பாஜகவையும் எதிர்ப்பது என்பது லேசான விடயம் அல்ல உறவுகளே. இந்த நிலையில் விஜயின் தேர்தல் வெற்றி, அதாவது திருச்சி கிளம் பெரம்பலூரிலும் விஜயின் தேர்தல் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரி அதற்கொரு வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். விஜய்க்கு எதிராக போட்டியிட்ட திமுக வேட்பாளர்கள் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். அந்த வழக்கு 2 வார காலத்துக்கு முன் உயர் நீதிமன்றத்தில் வந்தது. அப்பொழுது விஜய் தரப்பில் 2 வார அவகாசம் கேட்டார்கள் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு. அவகாசம் வழங்கப்பட்டது. ஆனால் மீண்டும் இன்று வழக்கு வந்த பொழுது விஜய் தரப்பில் மீண்டும் அவகாசம் கேட்க நீதிபதி கடுப்பானார். ஆத்திரத்துடன் பதிலளித்த நீதிபதி சொன்னார், இனிமேல் உங்களுக்கு அவகாசம் தர முடியாது. நீங்கள் 2 நாளில், அதாவது 27ஆம் தேதிக்கிடையில் பதில் மனு தாக்கல் செய்யணும். இல்லாவிட்டால் உங்களுக்கு 50,000 ரூபாய் அபதாரம் விதிக்கப்படும் என்று கடும் சாடல் சாடியிருந்தார். அது மட்டுமல்ல, சட்டத்தின்படி உறவுகளே, தேர்தல் வழக்குகள் 6 மாத காலத்துக்குள் விசாரித்து தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது ஒரு விதி. அதையும் அவர் அங்கு சுட்டி காட்டியிருந்தார். இந்த நிலையில் ஜோசப் விஜய்க்கு மட்டுமல்ல, ஆதவ் அர்ஜுனாக்கும் இந்த வழக்கு பொருத்தமாக வந்திருந்தது. 2 பேரும் இப்பொழுது அவசரமாக பதில் மனுவை எப்படி தாக்கல் செய்வது என்று அவர்களது சட்டக்குழுக்களுடன் ஆராய்ந்து வருகிறார்கள். உண்மையில் விஜய் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ தேர்தல் காலங்களில் சில தவறுகளை செய்திருக்கிறார்கள். அது யார் அவருக்கு அட்வைஸ் பண்ணினார்களோ தெரியாது. ஆனால் சட்டத்தின் பார்வையில் அது தப்புத்தான். அதாவது தேர்தல் பிரச்சாரத்தின் போது இவர் ஒரு சர்ச்சுக்குள் சென்று திருச்சியில் முட்டி போட்டு நடக்கிறார். ஆனால் அவரது கட்சி சின்னம் அணிந்திருக்கிறார். இது தேர்தல் விதிமுறை மீறலாகும். அதை அவர் தெரிந்திருந்தாரோ இல்லையோ, ஆனால் எதிர்க்கட்சிகள் அதை பிடித்து கொண்டன. அது மட்டுமல்ல, மேடையில் பேசும் பொழுது கடைசி நேரத்தில் சின்ன குட்டீஸுக்கெல்லாம் அவர் ஒரு வேண்டுதல் வைத்தார். நீங்கள் அப்பா, அம்மா, மாமா, பாட்டா எல்லாரிடமும் சொல்லி விஜய் மாமாவுக்கு வாக்கு போடுங்கோ என்று சொல்லி நீங்கள் வற்புறுத்துங்கள் என்று சொல்லியிருந்தார். அதுவும் சட்டப்படி குற்றமுறவுகளே. இந்த 2 காரணங்களுக்காக மட்டுமே நீதிமன்றம் நினைத்தால் விஜயின் வெற்றியை செல்லாமல் ஆக்க முடியும். இப்படி விஜயின் தலைக்கு மேல் கத்தி எந்த நேரமும் தொங்கிக் கொண்டே இருக்கிறது உறவுகளே. ஏற்கனவே பல எம்எல்ஏக்களை பணம் கொடுத்து வேண்டிக் கொண்டிருக்கிறார், வேண்ட போகிறார். குதிரை பேரம் மும்முரமாக தாவேகா சார்பில் நடந்து வருகிறது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. டிடிவி இன்றும் ஆளுநரை அது சம்பந்தமாக சந்திக்க போகிறார் உறவுகளே. இப்படி இந்த பக்கம் வழக்கு, அந்த பக்கம் குதிரை பேரம். அது மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகள் திருமா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்கள் எல்லாரும் குடைச்சல் கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் உண்டு. எல்லாவித குடைச்சலையும் கொடுக்கிறார்கள். இதனால் இவரது ஆட்சி தொடர்ந்து எவ்வளவு காலம் நிலைக்கும் என்ற கேள்வி வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும் உறவுகளே, முதலீட்டாளர்கள் ஒரு மாநிலத்துக்கு வருவார்கள் என்றால் அவர் பல விஷயங்களை அவதானிப்பார்கள். ஒன்று, அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த நாட்டின் சட்ட ஒழுங்கு, அங்கே இருக்கிற நில நீர் வளங்கள், லேபர் ஃபோர்ஸ், அங்கிருக்கிற ஆட்சி ஸ்டெடியாக இருக்கிறதா, இப்படி பல விடயங்களை அவதானித்துத்தான் கோடிக்கணக்கில் அவர்கள் முதலீடுகளை அங்கே கொண்டு வந்து வைப்பார்கள். இப்பொழுது இருக்கும் நிலைமையில் அவர்களின் பார்வையில் விஜயின் ஆட்சி எவ்வளவு காலம் தொடரும், ஆளுநர் ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, அது மட்டுமல்ல
பாஜக தொடர்ந்து முயன்று வருகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற முறைமையை கொண்டு வாரத்திற்கு. அதை இந்த நாடாளுமன்ற காலத்திலேயே கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் விஜயின் ஆட்சி குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னமே கலைக்கப்பட்டு ஆளுநர் ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உறவுகளே. இப்படி விஜயின் ஆட்சியின் ஸ்டெடினஸ் மீது இருக்கிற நம்பிக்கை குறைந்து விட்டது முதலீட்டாளருக்கு. அதனாலேயே அவர்கள் இங்கு முதலீடு செய்வதை தவிர்த்து வருகிறார்கள் என்பது எனது பார்வை உறவுகளே. தனது தேர்தல் வாக்குறுதிகளை ஓரளவாது நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அவர் இப்பொழுது சிலிண்டர், இலவச பஸ் பயணம் என்பதையெல்லாம் அறிவிக்கிறார், பாதியாக அறிவிக்கிறார். ஆனால் அதனால் கடன் சுமை, ஏற்கனவே தாழாமல் இருக்கும் கடன் சுமை ஏறிக்கொண்டே போகிறது. ஒரு கட்டத்தில் தமிழ்நாடால் இந்த கடனுக்குரிய வட்டியை கட்ட முடியாமல் திவாலாகும் நிலை ஏற்படலாம் உறவுகளே. இதனால் தரவரிசையில் பீகாருக்கு கீழ் தமிழ்நாடு சென்றுவிடக்கூடிய அபாயம் இருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் உறவுகளே. ஏர்போர்ட், பெரந்தூர் ஏர்போர்ட் இனி வராது. இதனால் கூடி சில முதலீட்டாளர்கள் வேறு மாநிலங்களை நாடுகிறார்கள். இதனால் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அடுத்த 4-5 ஆண்டுகளில் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்று பலராலும் கணிக்கப்படுகிற உறவுகளே. அதைவிட திமுக, பாஜக எல்லாருமே இந்த பெரந்தூர் விமான நிலைய விவகாரத்தில் ரொம்பவே அதிருப்தியில் இருக்கிறார்கள். இப்படி விஜய்க்கு நிறைய சோதனைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் தாக்கு பிடித்து அவர் தொடர்ந்தும் தனது சிஎம் பதவியை தக்க வைப்பது என்பது அவருக்கு ஒரு இமாலய சவாலாக இருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு எப்பவுமே இது முதல் தடவையான பதவிக்காலம். திடீரென பதவிக்கு வந்து விட்டார் எதிர்பாராமல். அதனால் அவரது அனுபவமின்மை, சரியான டீம் அவரிடம் இல்லாதது, எதிர்க்கட்சிகளின் பவுன்சர்ஸ், இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி அவரால் தனது விக்கெட்டை காப்பாற்ற முடியாது உறவுகளே.